பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அரவிந்த் சூப்பர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இயர்ஃபோன் ரிவ்யூ சீரிஸோட டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்ட் போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 200 300 ரூபி ரேஞ்சில் இருக்கிற இயர்ஃபோன் பற்றி போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 400 ரூபி ரேஞ்சில் இருக்கிற இயர்ஃபோன் பற்றி தான் போட போகிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா 400 ருபீஸ்க்கு இயர்ஃபோன் வாங்கணுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்து பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த பாக்ஸை இப்போ நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். உங்களுக்கு இந்த பாக்ஸ்லேருந்து வெளில எடுத்து காட்டுறேன். அப்படியே பொறுமையாக வெளில எடுத்தோன்னா இதுதான் போட் பேசெட்ஸ் 102 இயர்ஃபோன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் அப்படியே ஆக்டர்ஸ் ஃபோட்டோலாம் போட்டு இவங்கெல்லாம் இதுதான் யூஸ் பண்ணுறாங்கன்னு காட்டுறது. அதுக்கப்புறம் இதில் இன்னும் போட் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் காட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு வேணால் இதை ரெஃபர் பண்ணி வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணால் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இதை ஓரமாக வைக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸ் கொடுத்துருக்காங்க. மீடியம் ஆல்ரெடி ஃபிட்டாகவே வருது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இயர்ஃபோனோட மோஸ்ட் சூப்பரான ஃபீச்சர்னு பார்த்திங்கன்னா 1 வருஷம் வாரண்ட்டி. ஆமாங்க, சீரியஸாக சொல்கிறேன், 1 வருஷம் வாரண்ட்டி. அதனால் 1 வருஷத்தில் இதில் எந்த ஃபிசிக்கல் டேமேஜும் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக வாரண்ட்டி கிளைம் பண்ணலாம். அதுதான் இதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இப்போ அந்த இயர்ஃபோனுக்கு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கேபிள் ஆர்கனைசர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த கேபிள் சிக்கிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு கேபிள் ஆர்கனைசர் அவங்களே தராங்க. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு இந்த ஃபீச்சர் பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு இயர்ஃபோன்லையும் நான் இதை பார்த்ததே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஆங்கிள்டு ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற காரணத்தினால நம்ம ஃபோனில் இருக்கிற 3.5 மில்லிமீட்டர் ஜாக்கில் மாட்டினதுக்கப்புறமா திருப்பி வெளில எடுக்கிறச்சே இந்த இடம் பிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பாருங்கள், கோல்டு பிளேட்டட் ஜாக் இருக்குது. இதனால் இன்னும் கொஞ்ச நாள் லாங் லைஃப் இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் தான் மைக்கு, அப்புறம் ப்ளே பாஸ் பட்டன்லாம் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா போட்டோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி மைக்குக்கான அந்த ஹோல் இருக்குது. அப்புறம் இதான் அந்த பட்டன் ப்ளே பாஸ், அப்புறம் காலை கட் பண்ணுறது அது அந்த பட்டன்ஸ். அதுக்கப்புறமா மேலே தான் இந்த இயர் பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வெளில எடுக்கலாம். ஸோ இதுதான் போட் பேசெட்ஸ் 102ஓட சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். உண்மையிலே வேறு லெவலாக இருக்குல்ல? ஆமாங்க, இதுதான் அதோட மைக் குவாலிட்டி. இப்போ அந்த மைக்கை உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மைக்கை வச்சு தான் நான் இப்போ இத்தனை நேரமாக பேசி இப்போதைக்கு நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணின்னு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அந்த இயர்பட்ஸோட ஒரு க்ளோசர் வியூ. ஸோ இதுலேயும் இங்கே போட்டோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது ஒரு இன்இயர் இயர்ஃபோன்னால் காதுக்குள்ளே நல்லா ஃபிட்டாக இருக்குது. இப்போ படுத்துன்னு பாட்டு கேட்குறவங்க இல்லைன்னா ரன்னிங் ரேசிங் பண்ணுறவங்களுக்குலாம் காதுலேருந்து அவ்வளோ ஈஸியாக விழாது. அப்புறம் இதோட ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் தான். இப்போ பாருங்கள், கிட்ட கொண்டு வந்தாலே அப்படியே ஒட்டிக்குது. பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது மேக்னெட்டிக்கு. அப்புறம் இதிலே லெஃப்ட் ரைட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம குழப்பமாகவே இருக்க வேண்டாம். ஸோ ஓவராலாக இந்த இயர்ஃபோனை யூஸ் பண்ணதில் இந்த ஒரு சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த விலைக்கு உண்மையிலேயே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். மைக் குவாலிட்டி நல்லா இருக்குது. டெய்லி கால்லாம் பேசி பார்த்தேன், நல்லாவே கேட்குது. ஸோ இந்த இயர்ஃபோன் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா டெய்லி மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுறவா, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறவாளுக்கெலாம் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல மைக்கு தராங்க, ஆங்கிள்டு ஜாக்கு, அப்புறம் மேக்னெட்டிக் இயர்பட்ஸ், அப்புறம் கேபிள் ஆர்கனைசர், அப்புறம் 1 வருஷம் வாரண்ட்டி தராங்க. அதுக்கப்புறம் யாருக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ரன்னிங் ரேசிங் ஜாகிங் அப்புறம் பாட்டு கேட்குறவங்க எல்லாருக்குமே யூஸ் ஆகுது. அப்புறம் இதில் பேஸும் நல்லாயிருக்கு. ஏன்னா இந்த பேரில் பேஸ் ஹெட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 8 மில்லிமீட்டர் டிரைவர் கொடுத்ததுனால இன்னுமே நல்லா பேஸை ஆம்ப்ளிஃபை பண்ணி நல்லா இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய ரிவ்யூ.
ஸோ இதோட சவுண்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா இந்த விலைக்கு வந்து உண்மையிலே நல்லாயிருக்கு, பேஸ் நல்லாயிருக்கு. அப்புறம் இதோட 1 வருஷம் வாரண்ட்டி, அப்புறம் மேக்னெட்டிக் ஆங்கிள் ஜாக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக பட்டுது. அதனால தான் இந்த இயர்ஃபோன் வந்து டெஃபினெட்லி இந்த விலைக்கு வந்து ரொம்ப வர்த்துன்னு சொல்லிட்டு நான் வந்து ரிவ்யூ போட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 27வது வீடியோ இது, ஆனால் ஒரு தடவை கூட யாருமே கமெண்ட்டே பண்ணல. தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கும் ஒரு ஆனந்தம் கிடைக்கும். இன்னும் ஃப்யூச்சர் வீடியோஸ் பண்ணால் எனக்கும் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.